வணக்கம். என் பேர் ஓமனா. நான் ஃபிசியோதெரபிஸ்ட். நான் குளத்தூர்லேருந்து வரேன். 7 இயர்ஸாக ஃபிசியோதெரபி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அட்வான்ஸ் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் தெரபி நான் முடிச்சிருக்கேன். வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் அந்த சர்டிஃபிகேட்காக இப்போ நான் அப்பியர் ஆகியிருக்கேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்னோடய கெரியருக்கு ஒரு அட்வான்ஸ் பாயிண்ட்டாக அது இருக்கும். ஸோ இன்றைக்கி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபீமேல் பேஷண்ட். ஸோ அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பெயின், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்னால் K1, LI4 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் SP6 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ST25 சூஸ் பண்ணியிருக்கேன். SP10 சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் UB17. ஏன் பிக்யூலராக இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பிளட் ஸ்டாசஸ் இருக்கும்னு நான் அசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளட் ஸ்டாசஸ் போகணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி போகும்போது பிளட் ஸ்டாசஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். சீயோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இருக்க அந்த கிளினிக்கல் ஃபீச்சர், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே ரிசால்வ் ஆகிடும். ஸோ அதுக்காகவே அந்த பாயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட போகிற பாயிண்ட் வந்து SP6. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மீடியல் மேலுலஸ். மீடியல் மேலுலஸ் வந்து 4 ஃபிங்கர்ஸ் மேலே வந்து இந்த பாயிண்ட்ஸ் வருது. ஸோ என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர் முடிகிற இடத்துல இந்த பாயிண்ட்டை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் நீடில் இன்சர்ட் பண்ண போகிறேன். மேம் எதாவது பெயினை தாண்டி டிஸ்கம்ஃபர்ட் எதாவது இருந்தால் என்னை இன்டிமேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் நான் எங்கே போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP10 வந்து போட போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லும் போது நீயோட மீடியல் ஆஸ்பெக்டில் இருக்குது. ஸோ இங்கே இந்த பாயிண்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் நான் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா LI4 ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த LI4ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கட்டவிரலுக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் உள்ள வெப் ஸ்பேஸில் வந்து இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்குது. அந்த UB பாயிண்ட்ஸ் எல்லாமே பேக்கில் இருக்குது. ஸோ 20 மினிட்ஸ் கழித்து திரும்பி பேஷண்ட்டை நம்ம திரும்பி படுக்க வச்சு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போடலாம். ஸோ இந்த வேர்ல்ட் ஸ்கில் சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்தீங்கன்னா அகெயின் என்னோடய கெரியருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.